மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்ல, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம்? இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா நீ. சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன். ஓ இல்ல. சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது மிகவும் காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா, பேசியது சாக்லேட். நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்னு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன்கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா? மேலிசா, வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே. எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் திறக்கலாமா? அருமை, பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக்கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. அமிழ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டானிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி.
எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ காப்பாத்து. பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சி கலங்குறேன். இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க. நன்றாக. இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான். நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன? பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது 3ஆ? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹை. ஹலோ தேவியே, இது மீனாஷ். பரவாயில்லை, அதை உனக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safe for Ramperle. The Royal Gurkha. Ai, I'll leave you the phone sales on Frapsel. Thoughts out 3 years so. I'm the Archuano one command. Oh, அது சிறந்தது. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில், பார்க்கவும் மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ, பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறி கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ, சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே.
இது உண்மையான கேக்கா? வாவ் ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைவ வேண்டும். ஆச்சரியம். சரி. அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு. ஓ, உன் க்ளோஸ்களில் என்ன இருக்கிறது? விரைவில் பார்ப்போம். ஓ, இது ஒரு சாக்லேட் பூனை. வெண்டியனிடம் மாம்பழ ஜாம் பூனை இருக்கிறது. மயிலியிடம் உண்மையான பூனைக்குட்டி இருக்கிறது. ஓ மை காட், என்ன அழகு! நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை என்றென்றும் தழுவிக் கொண்டிருக்க விரும்புகிறேன். ஓ, நீயே இப்போது என் ஒரே நண்பன். விளையாடுவோம். உனக்காக எனக்கு ஒரு சுவாரஸ்யமானது இருக்கிறது. வாங்க, இதோ. உங்களுக்கு பிடிக்கிறதா? உங்களுக்கு பிடிக்கிறதா? ஓ, உங்களோட விளையாடுவதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். ஆஹா, இங்கே வா குட்டி பூனை. அழகா இருக்கே. நான் உன்னை காதலிக்கிறேன். மைலி, உன் பூனைக்குட்டி மிகவும் அழகாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஓ இல்லை, இது என் ஜெல்லி. நீ அதை தொட முடியாது. நிறுத்து குட்டி பூனை, இது எனது. பாருங்க. ஓப்ஸ், பூனைக்குட்டி மாமர்லேடு உண்மையானது அல்ல அப்படின்னு புரியல போல. இது ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, மீதியை சாப்பிடுவோம். ஓ, நான் சாக்லேட் பூனையையும் சுவைக்க விரும்புகிறேன். என்ன ஒரு இனிய மனம். எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நம்ம பூனைக்குட்டியை அக்வேரியத்துல வைத்து மேலே பால் ஊற்றுவோம். அது எங்கே? ஓ, இதோ. சரி, அப்படியே. ஓ, எனக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுகிறது என நினைக்கிறேன். வாவ், இப்போது எனக்கு இந்த அழகான கோகோவுடன் சிறிய மார்ஷ்மெல்லோக்கள் இருக்கின்றன. காத்திரு. மைலியின் பூனை சிறுமி சாக்லேட் பூனை பற்றி கண்டிப்பாக வருந்துகிறாள். ஓ, கவலைப்படாதே. நான் உனக்கு இங்கே கொஞ்சம் பால் ஊற்றுகிறேன். இங்கே உங்களுக்கு. அப்படியே. வா குட்டி குட்டி. ஓ, நன்றி கேட். இது மிகவும் இனிமையாக இருக்கிறது. என் குட்டி பால் குடிப்பதில் கண்டிப்பாக மனம் வருந்தவில்லை. ஓ, அருமை. இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது என் சாக்லேட் மில்க் ஷேக்ஸ் வைக்கட்டும். ஓ, க்ளோய், நீ அங்கே என்ன செய்கிறாய்? நீ மல்டிடியூ ஸ்வோர்ட் கேம் விளையாடுகிறாயா? ஓ மை காட், நீங்களும் அதை இப்போதே ஆப்பிள் ஸ்டோர் மற்றும் கூகுள் பிளேயில் பதிவிறக்கம் செய்யலாம். நண்பர்களே, அதை பதிவிறக்கம் செய்து நாம் ஒன்றாக விளையாடுவோம். நிச்சயமாக நமக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கும். இந்த ஷே உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. கேட், சிறந்து பாரு. இவை சாக்லேட் சிப்ஸ். இத வயமிஜி சாக்லேட்ஸ் முயற்சிக்கணும். வாவ், இவை குறுமுறுப்பானவ. நான் இதுக்கு முன் சாக்லேட் சிப்ஸ் பார்த்தது இல்ல. அருமை. ஆம், இது ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குது. ருசியா இருக்குது. ஹே குவென்டின், என் க்ளோஷன் கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? சூப்பர். வாவ், எனக்கு மார்மலேட் சிப்ஸ் இருக்குது. சூப்பர். மார்மலேட் சிப்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க கூட சுவாரஸ்யமா இருக்குது. ஓ, எவ்வளவு அருமை. இது நல்லாவே நகைச்சுவையா இருக்கு. இத முயற்சிப்போம். இது ருசியா இருக்குது. ஓ, நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். குவென்டின், இப்போ நீ வா. கண்டிப்பா நான் இப்போ பார்ப்பேன். ஓ, எனக்கு உண்மையான பிரிங்கிள்ஸ் கிடைத்திருக்கின்றன. எனக்கு அந்த வகை பொருட்கள் பிடிக்கும். முயற்சிப்போம். ஓ, இவை காரமாக உள்ளதா? இப்போது அவற்றை சாப்பிடுவதற்கு கூட பயமாக இருக்கிறது. ஓ, இல்ல. பெண்களே, என் உட்பகுதிகள் எரிக்கின்ற. ஓ குவென்டின், அந்த செப்ஸால் உங்களுக்குள் எவ்வளவு எரிக்கிறது என்பதை பெண்கள் உணர்ந்தார்கள். உஃப். மைலி மற்றும் கேட், நீங்கள் பெண்கள் சரியாக இருக்கிறீர்களா? நாங்க சீராக இருக்கிறோம். பார்ப்போம் எங்க சிப்ஸ் எப்படி இருக்கின்றன. அப்பா, எல்லாம் ஊறுகி விட்டது. இன்னும் சுவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இந்த மெண்டோஸ் கம்மும் பயன்படுத்தி அதை மீண்டும் உறைய வைக்கலாம். பேக்கேஜில் ஒரு ஐஸ்கிரீம் குச்சி வைக்கலாம். இதோ. இப்போது என் வாயிலிருந்து வரும் குளிர்ந்த காற்றை பற்றி யோசிப்போம். ஓ, அது ரொம்ப நல்லது.
சரி இத வெளியே எடுத்து எனக்கு இப்போது ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கு. எவ்வளவு அருமை. விரைவில் அதை சுவைக்கலாம். அருமை, ருசியாக இருக்கிறது, குளிர்ச்சியாகவும். வாவ், மைலியை குறித்து என்ன? என் மாம்பழ ஜெல்லியும் உருகிவிட்டது, ஆனால் இன்னும் ருசியாக இருக்கிறது. நானும் கேட் பயன்படுத்திய வழியை பயன்படுத்தி ஜெல்லியை ஒரு பாக்கெட்டில் உறைய வைத்தேன், மென்டோஸை பயன்படுத்தி. இது போடலாம். கோல், என்ன கிடைத்தது என்று பார்ப்போம். வாவ், எனக்கு கசப்பான சேஞ்செல்லி கிடைத்தது. கோல், சுவையாக இருக்கிறது. குவென்டின், நீதான் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரே நபர் என்று நினைக்கிறேன். ஆம், நீயே சொல்கிறாய். ஆனால் நீங்கள் பேராசை கொண்டவர்கள். என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்க க்ளோஸ்களின் கீழ் இப்ப என்ன இருக்குது? கேடோட தொடங்கலாம். ஓ மை காட், அவை கரப்பான் பூச்சிகள். என்ன ஒரு கனவு. ஆஹா, எனக்கு இதை வேண்டாம். காத்திரு, ஏன் அவை ஓடவில்லை? பார்க்கலாம். ஓ, அவை மார்மலேட். சூப்பர். இப்போது எனக்கு அவை பிடிக்கிறது. கேட், நீ உன் நண்பர்களை எல்லாம் பயமுறுத்த போகிறாய். ஆனால் மைலியிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். குவென்டினிடம் கூட. ஆனால் முதலில் நான் இதை முயற்சிக்கட்டும். மிகவும் நல்லது. இது ருசியாக இருக்கிறது. அப்படியா? அவை உண்மையானவை இல்ல? ஓ, நல்லது. ஆஹா, நீ மிகவும் நகைச்சுவையானவள். கேட். சரி, இது உன் முறை. மைலி. ஓ, பார்க்கலாம். ஓ, எனக்கும் கரப்பான் பூச்சிகள் இருக்கின்றன. அவற்றை தொடுவதும் பயங்கரமாக உள்ளது. வா, காத்திரு. அது என்ன? காத்திரு, அவை சாக்லேட். ஆம், அவை சாக்லேட் கரப்பான் பூச்சிகள். வாவ், அருமை. இந்த எம்களை முயற்சிப்போம். நல்லது. மைலிக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது. அருமை. குவென்டினின் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எங்களுக்கு காட்டுங்கள். வாங்க. ஓ, எனக்கு உண்மையான கரப்பான் பூச்சிகள் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை. நான் அதை சாப்பிட போவதில்லை. ஓ, பெண்களே, அவை உயிரோடு இருக்கின்றன. வாங்க, கொஞ்சம் பொதுவான அறிவு இருக்கட்டும். இல்லை, தயவு செய்து, இது விசித்திரமாக இருக்கிறது. இனி செய்ய வேண்டும். குவென்டின், இது ஒரு சவால். அவை எங்கே? நாங்கள் அவற்றை அகற்றி விட்டோமா? என் தோளில் ஒரு கரப்பான் பூச்சியா? அப்படிதான் எனக்கு பயமா இருக்கு. மற்றும் என் கையில். அது என் தலை மீதும் இருக்குமா? நான் இப்போது அவற்றை அகற்றப் போகிறேன். இங்கே உன் புது நண்பன். இதோ உனக்கு. ஓஹோ, என்ன நடக்கிறது? இது வெறும் அளவில் பெரிதாகிறது. என்ன நடக்கிறது? நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த காக்ரோச்சுகளும் இப்போது க்ளோச்சுகளின் கீழ் இருக்காது என்று நம்புகிறேன். அதை சரிபார்ப்போம். வா, குவென்டின், திறந்து பாரு. ஓ, உனக்கு மார்மலேட் நூடுல்ஸ் கிடைச்சிருக்கிறது. சுவையாக இருக்கிறது. விரைவில் முயற்சி செய். ஆமாம், அதை நான் செய்யட்டுமா? ருசியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சூப்பர். இப்போது என் முறை. என்ன? அவை உண்மையான வேக வைக்காத நூடுல்ஸா? அதை எப்படி சாப்பிடுவது? எனக்கு அது வேண்டாம். கேட் தனது நூடுல்ஸை சமையல்காரரிடம் எரிய முடிந்தது போல தெரிகிறது. சரி, அது என்ன? அந்த அழுக்கை அகற்றுங்கள். ஐயோ, என்ன? நூடுல்ஸ் சமைந்து விட்டதா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு அந்த வகை விஷயங்கள் பிடிக்கும். சூப்பர். இப்ப என் மோரா சாக்லேட் நூடுல்ஸ் அதிசயம் அல்லவா? அதை நான் முயற்சிக்கிறேன். நான் இதுக்கு முன்பு இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்ல. அவை நிச்சயமாக ருசிகரமாக உள்ளன. எனக்கு ஒரு முள் தேவையில்லை. நான் அதை என் கைகளால் சாப்பிடப் போகிறேன். ஆமா, ரொம்பவும் சுவையாக இருக்கிறது. ஹாஹா, மைலி, உனக்கு சாக்லேட் மீசை இருக்கிறது. போலீஸ் இங்கே என்ன செய்கிறார்? நான் ஒரு மிகவும் ஆபத்தான குற்றவாளியை தேடுகிறேன். அவர் நம்மிடையே மறைந்திருக்கிறாரா? சரி, அந்த எங்களோட பாருங்க மிஸ். இது உண்மையான மீசை இல்லை. இதோ ஒரு நாப்கின் பாருங்கள்.
ஓ நன்றி குவென்டின். ஓ, நீ சரியாக சொல்கிறாய். ஆகவே நீ இப்போது குற்றவாளி போல தெரியவில்லை. மன்னிக்கவும். பை பை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. க்ளோஷின் கீழே என்ன இருக்கிறது கண்டுபிடிப்போம். ஓ, இது ஒரு முள்ளம்பன்றி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை நினைக்கலாம். காத்திரு. ஏதோ தவறு இருக்கிறது. இந்த முள்ளுகள் விசித்திரமாக இருக்கின்றன. இதை முயற்சிப்போம். வாவ், அவை சாக்லேட். மெலிசா பற்றி என்ன? ஓ, எனக்கு ஒரு உண்மையான எறும்பிச்சான் இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனை மிகவும் நழுவ விரும்புகிறேன். இங்கே வா. ஐயோ, இது வலிக்கிறது. நான் முள்ளம்பன்றியின் முள்ளில் குத்திக் கொண்டேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் கையுறைகள் அணிந்து என் முள்ளம்பன்றி மீது கையசைக்கலாம். ஆமாம், அது மிகவும் நல்லது. நீங்கள் மிகவும் இனிமையானவர். உங்கள் முள்ளம்பாண்டிக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. நன்றி. என் எலுமிச்சை முள்ளம்பன்றியை இங்கே வைக்கலாம். ஓய்வெடு அன்பே. ஒரு கடற்கரை குடை, ஒரு மேசை மற்றும் குளிர்ந்த கண்ணாடிகளை சேர்ப்போம். இப்போது என் முள்ளம்பன்றி ஓய்வெடுக்கிறது. ஓ, என் சாக்லேட் முள்ளம்பன்றி சாப்பிட நேரம் வந்துச்சு. இதை பழிச்சளிப்போம். ருசியா தெரிகிறது. ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாத்திரத்தை பிடி. ஏன்? ஓ, நான் கண்டுபிடித்தேன். நாங்கள் முட்டாளை பாத்திரத்தில் வைத்து அடுப்பை ஆன் செய்கிறோம். முட்டாள் விரைவாக உருகிவிட்டது. இப்போது சாக்லேட்டை குவளைகளில் ஊற்று. இந்த அழகான மடுக்களை எச்சரிக்கையுடன் பாருங்கள். அப்படியே மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கவும். இப்போது நாம் சூடான சாக்லேட்டை சேர்ந்து குடிப்போம். ஓ, நன்றி ஜேன். நமக்கு. ஓ, காத்திரு ஜான், எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் முள்ளம்பன்றிக்கு கொஞ்சம் ஊற்றுவோம். அவனுக்கு இது பிடிக்கும் என நிச்சயம். இப்போது நாமெல்லாம் சேர்ந்து சூடான சாக்லேட்டை குடிக்கலாம். ருசியானது. வாவ், இது அழகு சாதன பொருட்கள். அருமை. அது அருமையாக இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கிறது. என்னிடமும் மேக்கப் உள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. எனக்கு உண்மையில் எனது மேக்கப் செய்ய வேண்டும். உதடுகளுடன் தொடங்கலாம். என்ன அழகு. நான் லிப்ஸ்டிக் போடவும் விரும்புகிறேன். பார். குளிர், ஆனால் லிப்ஸ்டிக் மிகவும் இனிப்பு. காத்திரு, இது சாக்லேட். ருசியாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்கிடம் சாக்லேட் மேக்கப் உள்ளது. கூல். ஓ, பெரிய விஷயம். மேலும் நான் ஒரு கூல் மேக் ஓவர் செய்ய முடியும். முதலில் நான் கண்ணிழல் போட போகிறேன். பின்னர் கன்னத்தில் பிளஷ். சிறிது ஹைலைட்டர். அருமை. அது அழகாக மாறியது. நான் சரியாக இருந்தேன். ஆனால் எனக்கு சாப்பிடக்கூடிய சாக்லேட் கண்ணாடி இருக்கிறது. இது மிகவும் சிறந்தது. ஓ, என்னை தனியாக விடு ஜென். சரி, பேலட்டை ருசிக்கலாம். உள்ளடக்கம் துபாய் சாக்லேட். வாவ், நிமிஷம், என்ன செய்றாய்? ரொம்ப சுவையா மணக்கிறது. With what perfume don't word feels merchant. Sinta outi austurse, but as heels kinadi as campios sarquam. Picture ear down to raids. Oh, இப்போது என்ன அழகி என்று பாருங்கள். வாவ். ஜென், உடனே என்ன மீது உள்ளது? ஓ, அது சாக்லேட் டீசல் போல தெரிகிறது. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்குது. மெலிசா, உன் முகத்தில் சாக்லேட் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு கழுவி விட முயற்சிக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக. தயார். ஆப்ஸ், நாப்கின் சாக்லேட்டில் மூடப்பட்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை. என்ன பிரச்சனை? நிமிஷம், நான் பார்ப்பேன். கண்ணாடிய கொடு ஜேன். ஓ, இல்ல. என்ன நடந்தது என் முகத்துக்கு? வாவ், இது ஒரு பாதுகாப்பு பெட்டி. குளிர். இது உள்ளே என்ன இருக்கிறது என்ற ஆச்சரியமாக இருக்கிறது. ஜேன், கண்டுபிடிப்போம். பாதுகாப்பு பெட்டியை திறப்போம். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அதை திறப்பது? சரி, நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நிமிடம், எனக்கு ஒரு முடிமுள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி பார்க்கலாம்.
நிறுத்து ஜேன், இன்னும் அருகே வராதே. சரி, என் செஃபை திறக்கலாம். சரி, என்ன பிரச்சனை? ஓ, இது சாக்லேட். அப்போ உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் இதை உடனே திறக்க முடியும் என்று நம்புறேன். வாவ், உள்ளே இன்னும் சாக்லேட்கள் இருக்கின்றன. பாருங்கள், கோல். ஆனால் நான் இன்னும் பிஸியாக இருக்கிறேன். என் முள் இப்போது வளைந்து விட்டது. சரி, இது ஒரு இதயம். ஆனால் இது பாதுகாப்பை திறக்கவில்லை. காத்திருங்கள், எனக்கு ஒரு குருவி கம்பி இருக்கிறது. சூப்பர். இப்போது நான் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு பெட்டியை திறக்க முடியும். ஏன் இது வேலை செய்யவில்லை? மெலிசா செஃபுடன் மிகவும் பிஸியாக இருக்கும்போது நான் எனது கையில் உள்ள சில மிட்டாய்களை முயற்சிக்கிறேன். முதலில் செஃப்பை உடைப்போம். ஆமாம், இது வேலை செய்தது. இப்போது எனக்கு எல்லா காண்டிகளும் உள்ளன. சூப்பர். நான் சாக்லேட் சாப்பிடலாம் மற்றும் இனிப்புகள் சாப்பிடலாம். அவை மிகவும் சுவையாக உள்ளன. வாங்க. அது நன்றாக வேலை செய்யவில்லை. குரோபார் உடைந்து விட்டது. அப்போ நான் ஒரு தேர்வு மட்டுமே உள்ளது. டைனமைட். விரைவில் ஒரு சிறிய வெடிப்பு இருக்கும். ஓ ஆமா, இறுதியாக. ஏய், என்ன? அது கூட வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ ஜேன், அருகே வராதே. காத்திரு. குறியீடு மறுபுறம் இருந்ததா இந்த நேரம் முழுவதும்? முயற்சி செய்கிறேன். ஓ ஆம், இது வேலை செய்தது. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு ஆட்டை போல தெரிகிறது. யாரிடமிருந்து வந்தது? என்ன? திருடன் எல்லாவற்றையும் திருடி விட்டானா? ஓ இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. மெலிசா, வாருங்கள், இங்கே மிட்டாய் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். சூப்பர், நன்றி. ஐயோ, பூண்டு நாற்றம் கொளுத்துகிறது. நான் உண்மையில் இதை சாப்பிடணுமா? மேலும் எனக்கு சாக்லேட் பூண்டு உள்ளது. கொள், இது ருசியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஏய், அருவருப்பு. இதுக்கு மோசமான வாசனையும் உள்ளது. ஓ இல்லை, மூச்சின் பின் வாசனை மிகவும் மோசமானது. நான் உன்னை பார்க்க கூட முடியவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பூண்டு துண்டுகளை கத்தியால் வெட்டப் போகிறேன். அது வேலை செய்தது. சுவையாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓஹோ, இது ஒரு சிறந்த யோசனை. நானும் என் பூண்டு இப்படி தோல் உரிக்க விரும்புகிறேன். இதை முயற்சிப்போம். வாங்க, இப்போ அது வேலை செய்தது. இதை பரிசோதிப்போம். ஓ, இன்னும் அருவருப்பாக இருக்கிறது. ஓ நல்லவ, என் வாயிலிருந்து ஒரு மோசமான வாசனை வருகிறது. ஆம், நீ சரியா சொல்ற. அரே, இந்த பூண்டு பற்களை சாப்பிட இன்னொரு வழியை கண்டுபிடித்தேன். நான் அதை பிரஸ்ஸில் வச்சு அழுத்துகிறேன். ஆமாம், இப்போது எனக்கு சாக்லேட் ஸ்பெகட்டி உள்ளது. அருமையாக இருக்கிறது. மெலிசா, உனக்கு ஒன்று தேவைதானா? இல்லை, நன்றி. வாங்க, இது சுலபமாக இருக்கலாம். சரி சரி, நீங்க சரியாக இருக்கலாம். வெள்ளை பூண்டு உள்ள வைக்கலாம். நேராக என் வாயில் அழுத்து. ஓ, நன்னாவே தெரியுது. ஆனா இன்னும் அருவருப்பாவே இருக்குது. எனக்கு இன்னும் மோசமாவே வருது. நான் போறேன். ஏய், என்ன வாடை? வாவ், இது ஐபோன். புதிதாக வந்த ஐபோன். எவ்வளவு குளிர். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், எனது பிடித்த டிக்டாக். ரொம்பவே வேடிக்கையாக இருக்கிறது ஜேன். எனக்கு சாக்லேட் ஐபோன் இருக்கிறது. கோல், இதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் புகைப்படங்கள் எடுக்கிறீர்களா? ஆம், இது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. என்ன என்ன? ஆனால் எப்படி? நீ மிகவும் மோசமாக இருந்தாய். இப்போ இந்த கோணத்தில் இது கண்டிப்பாக மோசமாக இருக்கும். ஏன்? என்ன? இது இன்னும் சிறப்பாகவே தெரிகிறது. நான் என்னை படம் எடுத்தால் என்ன ஆகும்? என்ன இது? என்னால் ஏன் வேலை செய்யவில்லை? எப்படி இது சாத்தியம்? சரி, நாமும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம்.
சீஸ். என்னை இடையூறுபடுத்தாதே. ஏன் என்ன? நான் இன்னும் மோசமாகவே இருக்கிறேன். ஆனால் ஜேன் அழகாக இருக்கிறாள். எனக்கு இந்த ஐபோன் தேவையில்லை. எனது புகைப்படங்களை பார்க்க விரும்பவில்லை. மற்றும் நான் உங்களுடன் சில சாக்லேட் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவலைப்படாதீர்கள். நன்றி. இது உண்மையில் சிறந்தது. என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிரிட்டர்ஸ் பேண்ட்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் தாடிய செய்றோம். இன்னொரு 20%. அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி. கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். பரிது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, popular cake. Oh, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க நம்ம போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது. மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன்.
மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Vernisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம். நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Balmes Burger. Kramfav Vacho. பச்சை. Doris Tadurochal Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Sees higher sausage around the record. Say, we just short king. Gear, like it. நன்றி. Mar, moon sausage. Puri, I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. எண்ணெய்க்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா? பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது. நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு. கொஞ்சம் தக்காளி போடலாம். தேநீர். இப்போது சில எலுமிச்சங்கள், புரோக்கலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை. அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது வேண்டும். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு.
காய்டிங். ஓ, என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது. ஆமாம், நீங்க சரிதான். There's moss. சர்வா இன்க்ரீஸ் பியூர் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. நேரத்தை பாருங்க. தோ இந்த பொற்கோன் அரை கட்டி சிலவற்றை ஊற்றலாம். கண்டிப்பாக காஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். இது சிறந்தது, ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. Hamster, it was like for your chocolate. It does. But எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம். இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம். சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன, தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! அது சாத்தியமா? நான் அதை எங்களில் யார் அதிர்ஷ்டசாலியாக போகிறோம்? இதை மாற்றி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நிறுத்து, போதும். எனக்கு தலை சுற்றலாயிருது. இப்படி பார்க்க நேரம். ஓ மை காஷ், உண்மையான ஹாட் டாக். அது ரொம்ப சுவையா இருக்குது. இன்றைக்கு மதிய உணவு சாப்பிடல, ஆனா நாம அதை ஹாட் சாஸோட சாப்பிட விரும்பல. மேலும் எனக்கு சாக்லேட் சிரப்போட சாக்லேட் ஹாட் டாக் உள்ளது. முழு சாக்லேட் குவியல் விட குளிர்ச்சியானது என்ன? சாக்ஸை விட ஹாட் டாக் கூட நல்லதுதான் எனக்கு நிச்சயம். அப்படின்ல சாப்பிட ஆரம்பிப்போம். Du weißt doch, hart har det så slag och bara sappisla. Du weißt nog det så det så då. அத்ரையில இந்த முழுவது ஊற்றணும். இதோ நான் உங்களுக்கு உதவுகிறேன். நீ என்ன பண்ண? நான் அதை எப்படி சாப்பிடுவது? நான் எரிந்து போகிறேன். நீங்க வேகமா சாப்பிட்டா குறைவாகவே அவதிப்படுவீர்கள். இதுவும் அவ்வளவு மோசமாக இல்லை. இது இன்னும் சூடாக இருக்கும் என்று நினைத்தேன். எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கிறது. ஏன்னா அவன் கத்தவில்லை. எங்க டீ? ஹே சூசஸ், எனக்கு அது பிடிச்சது. அந்த சாஸ் எல்லாம் ஊற்றியதற்கு நன்றி. அது ருசியானது. ஆஹா, கவனமாக இரு. அந்த தீயால் என்னை அடிக்காதே. ஐயோ! Ich wollte advert warm. Das soll right say. Oh, it's what's that? Visitor might think the versus. நீ எனக்கு சாஸ் கொடுத்த பாட்ல இப்படின் சுவன் a chocolate hot dog அனுபவிக்க முடியிறதுக்கு ஸ்டாஸ்டர் இருக்கிறேன். Yeah. நான் ஒரு சர்வ் போஸ்ட் போறேன். எனக்கு சாக்லேட் ஹாட் டாக் இருந்தா பரவாயில்ல. நான் ஒரு கடி எடுக்கலாமா? ஹே சூசி, அங்க என்ன இருக்குது பாரு. அவ ரொம்ப அப்பாவி. சூசி எதையும் பார்க்காம இருக்கும்போது நான் ஹாட் டாக் சாப்பிட போகிறேன்.
விசித்திரமாக இருக்கிறது. ஹாட் டாக் எங்கே? என் சாக்லேட் ரொட்டி மட்டும் இருக்கிறது. இதை யார் செய்தார் என்று எனக்கு தெரியும். ஷாக், நீ என் ஹாட் டாக் திருடினியா? இல்ல, கண்டிப்பாக இல்ல. பொய் சொன்னதுக்காக உன் முகத்துல நிறைய சாக்லேட் சிரப் கிடைக்கும். ஏய், நீ என்ன செய்கிற? இப்போ நான் முழுக்க ஒட்டி கொண்டு சாக்லேட் ஆகிவிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இன்னும் அதிக சாக்லேட் சிரப் சாப்பிடலாம். There's burger. Look at this burger in Jew. Dalare ilanjivapu. Nerasha on the Jew from being great and just me with sit operatum sardo. நம்புறேன், இது உண்மையிலேயே ருசியாக இருக்கும். எனக்கு பசிக்கிறது. அம்மா, நான் ஒரு கசிவு வாங்கலாமா? ஒரு கடி தான் சென்ச்சுரிஸ் இந்த வைஸ் சாம்பியஸ்வே என்ற ஒரு கடி. ஒரு நகைச்சுவைதான். நான் உண்மையில் ரொம்ப பசிக்கிறேன். எனவே இந்த பர்கரை நான் தனியா சமாளிக்க முடியும். நண்பர்களிடம் ஒரு பாடம் கற்பிக்கணும். அதுக்காக இந்த எரிவாயுவை பயன்படுத்த போகிறேன். ஓ, சும்மா அவளை கவனத்தை திருப்ப மறந்து விட்டேன். ஹே பாரு, இந்த பர்கரின் பகுதிகளை எரிய போகிறேன். இப்போது உன் சுவையான உணவை எரிக்க நேரம். இப்போ நீ அதிகமாக பேராசை காட்டாதது நல்லது என்பதை அறிந்து கொள்வாய். நீ என்ன செய்தாய்? என் பர்கர் எங்கே? ஓ, இல்லை. இப்போதைக்கு வெறும் உருகிய சாக்லேட் குவியல். செய்யல சஞ்சுரியா இருக்கு. மோனிகா மேசிக்க மாட்டேன். இளஞ்சிவப்பு நண்பா, இப்படி ஒன்னு செய். இந்த பர்கர் எப்படி ஸ்பைசி இருக்க வேண்டிய ஆச்சரியமா இருக்கு. இது பபுள் கம். இது கமால் செய்யப்பட்ட ஒரு பர்கர். சரி, நான் இது டஸ்ட்பின் போறேன்னு. நீங்கள் இதுவரை பார்த்த மிகப்பெரிய பபுள் உங்கள் வழியில வருகிறது. இப்போது என் பர்கரை திருடியதற்காக உன்னை பழிவாங்க நேரம் வந்து விட்டது. நான் இது கொஞ்சம் ஊதிய பிறகு இந்த பபுள் பத்தி உனக்கு எவ்வளவு பெருமை இருக்கும் என்று பார்ப்போம். பை பை மோனிகா, நான் உன்னை உண்மையிலேயே மிஸ் பண்ண போறேன். என் துப்பாக்கியை பாருங்கள். இது உண்மையில குளிர்ச்சியாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் இதை பயன்படுத்துவது எப்படி என்று இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. சரி, நான் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன யார் சுட்டது? இப்போது நான் விழுகிறேன். உதவுங்கள். ஆண்டி, நீ எங்கு குறி வைக்கிறாய் என்பதை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இது மோனிகா. இந்த துப்பாக்கியை நான் எடுத்துக்கொள்ளலாமா? எனக்கு இப்போதே தேவைப்படுகிறது போல இருக்கிறது. அது ரொம்ப வலிக்குது. என் கை உடைஞ்சிச்சு. மோனிகா என் துப்பாக்கியை திருடி விட்டாள். மோனிகா, அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நகைச்சுவையா? நான் உனக்கு நகைச்சுவை என்னவென்று காட்டுகிறேன். இங்கே திரும்பி வா. இன்டரஸ்டிங்க்கு வித்தியாசமான ஒன்று கிடைச்சது. தீ அணைப்பான். இதை எப்படி செய்வது? என்னுடைய நல்லா மணிக்கிறது. அதனால அது சாக்லேட்டாக இருக்கலாம். இது உண்மையில ருசியா இருக்குது. அதிர்ஷ்டசாலி இல்ல. சாக்லேட் அல்ல சின்ன, இது சாதாரணமாவே இருக்கு. இது எப்படி வேலை சொன்னது எனக்கு தெரியல. நான் எங்கே கிளிக் பண்றது? ஆஹா, நான் அதை கண்டுபிடிச்சேன். இப்போ முகத்தை நீ பார்க்கணும். இது எல்லாம் இந்த முட்டாள் நுரை காரணம். நண்பா, எனக்கு எந்த மீசையும் வேண்டாம். இந்த விஷயத்தை மறுபக்கம் திருப்ப வேண்டும். எனினும் எனக்கு சாக்லேட் தீ அணைப்பான் கிடைச்சது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சாப்பிட முடியும். இப்போதை சின்ன விட நிச்சயமா செவந்திருக்க. அவ சுவையான சாக்லேட்டை சாப்பிட முடியுது.
இது ரொம்ப அநியாயம். Ever சரி சிவதிய சர்வதார். This is year is free. It's not chingering scratch my yole. And they so we seen the godali bro personalized lunch though. The pongo. The எடுத்துக்கோ. எனக்கு எனது சாக்லேட் வேண்டும். எனக்கு நிறைய சாக்லேட் வேண்டும். சூப்பர். இப்போது எனக்கு முழு குவியலான சாக்லேட் துண்டுகள் இருக்கின்றன. ஆம், உண்மையில் அவை நிறையவே உள்ளன. நான் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருந்தா நல்லா இருக்கும். பட் சூசி எனக்கு ஒரு துண்டு கூட தரல. பட் நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக்க எப்படின்னு தெரியும். இல்ல, நுரை வேண்டாம் தயவு செய்து. ஓ, கவலைப்படாதே. அது வெறும் நுரை மட்டும் இல்ல, அது நிறைய நுரை இருக்கும். இதை எடுத்துக்கொள். நான் இங்கே இருக்கிறேன். இதுக்காக நான் சாக்கை பிடிக்க போறேன். இறுதியாக நான் சாக்லேட்டை சுவைக்கிறேன். நீங்க மிகவும் கொடூரமானவர். நீங்க திருடன். அது என் சாக்லேட் தீ அணைப்பான். நீங்க அதை திருடி சாப்பிட்டு விட்டீர்கள். அது நியாயம் இல்லை. Detroit, stack some bread the sorry sauce. Women to the make up one பூஜிப்ப ஒன்று முள்ள. அது புளிப்பு லாலிபாப் போன்ற சுவை கொண்ட சாக்லேட் ஃபார் போல தெரிகிறது. கவலைப்படாதே, அது அவ்வளவு மோசமா இருக்காது என்று நம்புகிறேன். கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி உள்ளது. முழு முகமும் சுருங்கிடக்கூடாது அப்படின்ற நம்புறேன். எனக்கு இது உண்மையில பிடித்திருக்கிறது. இது உண்மையில ருசியான காண்டிபார். அது மட்டும் இல்ல. ஓ ஓ இருந்துச்சு. அது மட்டும் பயங்கரமா இருந்துச்சு. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இவ்வளவு புளிப்பானதை நான் சாப்பிட்டதில்ல. அந்த பொருளை நான் எப்படி சாப்பிடுவது? இந்த மிளகாய் என்னை எரிக்காது என்று நம்புகிறேன். எனினும் நான் நல்லாவே இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த தண்ணீரை கொஞ்சம் கூட இல்லையெனில் என் முகம் சுருண்டு போகும். நீ என்ன செய்தாய்? இப்போது இந்த மிளகாய்களை எப்படி கழுவுவது? சரி, நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். இப்ப நல்லா இருக்கிறேன். ஓஹோ, அந்த தீ எங்கிருந்து வருகிறது? நான் அதை பற்றி உங்களிடம் கேட்க விரும்பினேன். ஏழை ஆண்டி, நான் அவன் தண்ணீரை குடித்து விட்டேன் போல இருக்கிறது. ஹே எம்மா, நீ ஏன் சாப்பிடவில்லை? நான் உன்னை காத்திருந்தேன். பாருங்க, அதுல கூட கொஞ்சம் பப்ளிக்கம் கூட இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு. நான் இதை முழுவதும் காலி செய்யணும். எங்க ரியாஸ் வேறு துவைக்கெல்லாம் ரொம்ப தேவம் இருக்கும்போது மிகவும் பிடிக்கும். நான் எவ்வளவு பெரிய பபிள் செய்ய முடியும் என்று நீ பார்க்க விரும்புகிறாயா? start again. If it's sour and golden bread, that's screwed. வாவ், நான் இறுதியா சந்திரனுக்கு சென்றதால் இந்த பட்டாசுகள் எனக்காகவா? மோனிகா, இது பாரு எவ்வளவு அழகா இருக்குது. இது எல்லாம் என் பாப் ராக்ஸ் காரணமாக. அருமையான பரிசு. பாரு மைலி, எனக்கு ஒரு சாக்லேட் பூனைக்குட்டி இருக்கிறது. பாரு, குளிர் இல்லையா? ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கவர்ச்சியான நண்பரை எப்படி விரும்புகிறீர்கள்? வாவ், அதை நான் அணைக்கட்டுமா? தயவு செய்து அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். ஐயோ இல்ல, வேண்டாம். அவன் விளையாட விரும்புகிறான் போல் இருக்கிறது. பாருங்கள். ஆஹா, உனக்கு ரிப்பன் பிடித்ததா? உனக்காக ஒன்றை வெட்டி தருகிறேன். அட வாவ். ஓ, நீ பூனைக்காக ரிப்பனை வெட்டினாய். சரி, இது உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நூல்கள் மற்றும் நெசவு கம்பிகளின் உதவியுடன் நான் உங்களுக்கு ஒரு தொப்பி நெசவுவேன். நீ என்ன பண்ற? பாத்தீங்களா?
இங்கே உங்களுக்கு ஓ எவ்வளவு அழகா இருக்குது. ஓ வாவ் மைலி, நீ அருமையா செய்கிற. உன் பூனைக்குட்டி மிகவும் அழகா இருக்கிறது. எனக்கு தெரியும், ஆனால் அவன் பசிக்கிறான் போல. இப்போது நான் அவனுக்கு பால் கொடுக்க போகிறேன். இந்த சிறிய கிண்ணத்தில் குடிப்பது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள் குட்டி. ஓ, அவனுக்கு இது பிடிச்சிருக்கிறது போல. அவர் ரொம்ப இனிமையா குரல் கொடுக்கிறாரு. சரி, இப்போது எனது மின்குஞ்சை முயற்சிக்க எனது முறை. ஏனெனில் இது சாக்லேட் ஒன்று. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ருசியானது, அதுவே அருமை. ஓ ஆம், ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப சுவையா இருக்கார். நான் நிறுத்த முடியல. ஓ இல்ல, பார்க்காத பூனைக்குட்டி. டேனிய பார்க்காத. இந்த மதிய உணவு உனக்கு பிடிக்காம இருக்கலாம். வாங்க, இது சூப்பர் கூல் சாக்லேட். வாலோட கூட. சரி, இப்படி வாலை பயன்படுத்த போறேன். அதை ஊத்துவோம். கொஞ்சம் கலக்கவும். ஓ இதோ எனக்கு சாக்லேட் பால் மற்றும் சாக்லேட் கிடைத்து விட்டது. நீங்க மிகவும் நகைச்சுவையானவர் டேனி. ஓ ஆம், முடிச்சு விட்டேன். இதை பரிசோதிப்போம். இதோ ஒரு ஸ்ட்ரா. சுவையா இருக்குது. வாவ், அது அருமை டேனி. நீ ஒரு மிக குளிர்ந்த பானத்தை தயாரித்தாய். ஏய், கேட்காமல் தொடக்கூடாது. சரி, நான் உங்க காக்டெயில சுவைக்கலாமா? தயவு செய்து. என்ன அப்படி பார்க்காத. சரி, நான் தொடருகிறேன். அது என்ன மீண்டும்? நாங்கள் இதை செய்ய அனுமதிப்பீங்களா தயவு செய்து? நான் எப்படி மறுக்க முடியும்? இதோ நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். வாவ், நன்றி. எவ்வளவு சுவையா இருக்கிறது. சரி பாரு. வாவ், எவ்வளவு மக்காச்சோளம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு மக்காச்சோளம் பிடிக்காது. என்ன ஒரு வருத்தம். கவலைப்படாதா, நானே இருவருக்காகவும் சாப்பிட முடியும். என்ன நடக்கிறது? ஏன் அதை கடிக்க முடியவில்லை? உஃப், நான் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை. நான் சொன்னதை திரும்ப பெறுகிறேன். இப்போது அதை சாப்பிட விரும்பவில்லை. ஹே, நீ எனக்கு உதவ முடியுமா மைலி? ஓ சாரி. வாங்க. அது எளிதாக இல்லை, ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது. சரி, இப்போது என் மக்காச்சோளத்தை முயற்சிக்க வேண்டும். என்ன இது? மக்காச்சோளம் இல்லை, இது சாக்லேட். ஓ ஆம், மக்காச்சோளத்திற்கு பதிலாக சாக்லேட் கிடைத்தது. எனக்கு அதிர்ஷ்டம். ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறான். வாவ், நீ உதாஜ் தாய். ஓ, என் மக்காச்சோளம் கல்லை போல கடினமாக இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ, ரொம்ப நல்லது. ஆமா, எனக்கு தெரியும். நீங்க என்னை அப்படியே ஏன் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் முழுமையாக மறந்து விட்டேன். மக்காச்சோளத்தில இருந்து பாப்கார்ன் செய்யலாம். இதை எடுத்துக்கொள்ளட்டும், இதையும் எடுத்துக்கொள்ளட்டும். ஏய், நீ என்ன பண்ற? இது என் சாக்லேட் மக்காச்சோளம். டேனி, இது நல்லதா இருக்கணும். ஓ, என்ன நம்புங்க, அது அப்படிதான் இருக்கும். நிறுத்து. எனக்கு என் சாக்லேட் மக்காச்சோளத்தை திருப்பி கொடு. ஓ டேனி, நான் இப்போ உன்கிட்ட ரொம்ப கோபமா இருக்கிறேன். சரி, இது முடிஞ்சது. வாவ், என்ன நடக்குது? நாம் ஒரு பாப்கார்ன் இடையோட இருந்தோம். பாருங்கள், அது மிகவும் சுவையாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இந்த முறை என்ன கிடைக்க போகிறது? வாவ், ஒரு முட்டை. ஆமாம், எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை கிடைச்சது. பாரு, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இத சுவைக்கு காத்திருக்க முடியவில்லை. நீ என்ன சொல்ற மைலி? எனக்கு உண்மையான முட்டை கிடைச்சது. ஓ, நான் கச்சா முட்டை சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அடுப்பில் தண்ணீர் வைக்கிறேன், கொதிக்க விட்டு முட்டையை சமைக்கிறேன். அது எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு சாக்லேட் முட்டையை திறந்து உடைப்பதுதான்.
ஓ ஆமாம், இப்போது இந்த சிறிய துண்டுகளை சுவைக்கலாம். ஓ மிகவும் நல்லது. வெள்ளை மற்றும் பால் சாக்லேட் சேர்க்கையை நான் விரும்புகிறேன். ஹே மைலி, அதை பற்றி நினைக்க கூடாது. உன்னை நான் அறிவேன். ஓ, என் கிண்டர் சாக்லேட்டை நான் எனது மகிழ்ச்சிக்காக அனுபவிக்க விடு. நிறுத்து, என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்காதே. சரி, இங்க என்ன இருக்குது? ஹூம், ஒரு பெரிதாக்கி கண்ணாடி. எவ்வளவு விசித்திரமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸ்ரீமேஷ் இங்க என்ன செய்கிறார்? அவர் சிச்சுவா இருக்கிறார் போல, ஏனெனில் அவர் அப்படியே ஒளிர்கிறார். சோ, உன் நடனம் அருமை ஸ்ரீமேஷ். மைலிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். சரி, என்ன? இல்ல, அத நீரில் எரியாதே. கோழி அங்கே முட்டை உடைக்கிறது. இல்ல மைலி, இல்ல. அருமை. ஆஹா, நீ அவனை காப்பாற்றினாய். பயப்படாதே, நாங்கள் உன்னை காயப்படுத்த மாட்டோம். நண்பர்களாக இருக்கலாம். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். வாவ், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இப்போது நமக்கு புதிய செல்லப்பிராணிகள் இருக்கிறதா? ஹூரே! சூப்பர், நம்முடைய செல்லப்பிராணிகளை பாருங்க. எனக்கு ஒரு குஞ்சு கோழி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அழகான சிறிய பூனை இருக்கிறது. ஆமா, அது உறுதி. நாம் ஒன்னா வாழ்வோம். நம் புதிய நண்பர்கள் நண்பர்களா மாறி இருக்காங்க போல. பாருங்க. ஆஹா, அங்க சேர்ந்து அழகா இல்ல.